உண்மையிலேயே இதுவே இடம்பெற்றுள்ளது. இலங்கை மக்கள் திருடர்களை கைது செய்யுமாறு கூறுகின்ற போதிலும் தான் கூறும் திருடர்களை தவிர ஏனையவர்களை கைது செய்யுமாறு கூறுகின்றனர். திருடர்களை கைது செய்யுமாறு மக்கள் கூறும் போது திருடர்களும் அவர்கள் பின்னால் ஓடுகின்றனர். பல விடயங்கள் கொள்கை ரீதியிலான தீர்மானம் என்று கூறி இடம்பெற்றுள்ளன. அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தால் அது சட்டபூர்வமாகின்றது. ஊழலை எதிர்க்கும் விடயத்தை ஆராய்கின்ற பொழுது இவ்வாறான சட்ட வியூகங்களால் விடயங்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் அது தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு குற்றமாக அமையாது. நாம் ஊழலுக்கு எதிராகவே செயற்படுகின்றோம். ஊழல்களினால் அரசாங்கத்துக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது, இல்லாவிட்டால் வேறு தரப்பிற்கு எவ்வளவு லாபம் கிடைத்துள்ளதாக இரண்டு விடயங்கள் உள்ளன. சில கொடுக்கல் வாங்கல்களை பார்க்கும் பொழுது அதன் நட்டத்தை என்னால் சிறிய இலக்கங்களால் கூற முடியாது. 10, 12, 13 கோடி அல்ல, 150, 300, 200 கோடி என்றே கூற வேண்டும். பெருந்தொகை இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சில நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதில் விசேட தலையீடுகள் உள்ளனவா? உண்மையில் நான் அவ்வாறு விசேடமாக எதனையும் செய்யவில்லை. சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் படி என்னால் மேற்கொள்ளக்கூடிய விடயங்களை அடையாளம் கண்டேன். சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள விடயங்களை அவ்வாறு அடையாளம் கண்டு செயற்பட்டேன். அத்துடன் முன்னுரிமை வழங்க வேண்டிய விடயங்களையும் அடையாளம் கண்டேன். தயவு செய்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை அரசியலோடு சிக்க வைக்க வேண்டாம். இதனை நாம் அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் கூறுகின்றோம். அவ்வாறு செயற்பட வேண்டிய எவ்வித தேவையும் எமக்கு இல்லை. எமக்கு அதிகளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. பழைய முறைப்பாடுகள் அதிகளவில் உள்ளன. நாம் புதிதாக எதனையும் செய்ய வேண்டியதில்லை. விடுதலையாகும் அனைவரும் செய்யாதவர்களும் அல்ல. அரச நிறுவனங்களில் ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பணிப்பாளர் நாயகம் ஊழல் மோசடிகளை தடுக்க சில அரச நிறுவனங்கள் பின்வாங்கும் விதத்தையும் தெளிவுபடுத்தினார். நாம் ஆரம்பியில் சுற்றி வளைவை மேற்கொள்கின்ற பொழுது 41 லட்சம் பணம் அங்கிருப்பதாக அறிய கிடைத்தது. எனினும் அங்கிருந்த உள்விவகார பிரிவுக்கு ₹1 கூட கிடைக்கவில்லை. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஒரு அலுவலகத்தை ஸ்தாபித்தால் என்ன நடக்கும்? இல்லை, அவ்வாறு இல்லை. அவர்கள் பணியாற்ற மாட்டார்கள். தற்போதும் அது இடம்பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சீர்குலையும். சுற்றுவளைப்பை மேற்கொண்ட தினத்தில் நாம் அதனை கண்டோம். சில இடங்களில் ஸ்கேன் இயந்திரங்களை பொறுத்ததற்கு முயன்ற பொழுது அதற்கு நடந்த விடயம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? சிசிடிவி பொருத்த முயன்ற போது என்ன நடந்தது? ஆரம்பியில் குடிவரவு திணைக்களத்தில் சுங்க திணைக்களத்தில் இவ்வாறு ஆணைக்குழுவின் அலுவலகத்தை ஸ்தாபித்தால் பல விடயங்களை செய்யலாம். ஆனால் அங்கு நாளாந்த வேலைகள் இடம்பெறாது. கடந்த காலங்களில் பல்வேறு நபர்கள் திருடிய மற்றும் மோசடி செய்த பணம் எங்கே? அதன் மூலம் ஈட்டியுள்ள சொத்துக்கள் எவை? மோசடி செய்த பணத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கான முறைகள் என்ன என கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதிலளித்தார். சிலர் திருடிய பணம் பணமாகவே இருக்கின்றது. அது சிறந்தது. அது தொடர்பிலான முறைப்பாடுகள் இருந்தால் எமக்கு முறைப்பாடு செய்யுங்கள். இதற்கு பின்னர் இந்த இடம் அந்த இடம் அந்த அபார்ட்மெண்ட் அவருடையது அல்லது இவருடையது என்று கூற வேண்டாம். இது அவருடைய மகனின் சொத்து மருமகனின் சொத்து என்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி பின்பு கூற முடியாது. தற்போது உரிமையாளர்கள் இல்லாத வீடுகளும் காணப்படுகின்றன. அவ்வாறு நீங்களும் அறிந்தால் எமக்கு முறைப்பாடு செய்யுங்கள். அதனை எம்மால் அரசுரிமையாக்க முடியும். அண்மையில் நாம் பிரபல அரசியல்வாதி ஒருவருக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்தோம். 2011-2013 ஆண்டு காலப்பகுதியில் அவருடைய வருமானம் தொடர்பில் அவரால் பதில் கூற முடியாமல் போயுள்ளது. 2 வருடங்களில் 15 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளார். அவர் பெற்றுக்கொண்ட கடன் அல்லது வேறு நபர்கள் அவருக்கு வழங்கிய கடன்கள் உள்ளிட்ட அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு பார்த்தாலும் அந்த தொகை அவரிடம் இருந்தது. இது போன்ற விசாரணைகளுக்கு சில வேளை சிறிது காலம் எடுக்கும். பணத்தை அவர் தந்தார் இவர் தந்தார் என்று கூறுகின்றார்கள். சில வேளை மாணிக்க கற்களாக கிடைத்ததாகவும் கூறுகின்றார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் மிக பெரிய விடயமே மாணிக்க கல் விவகாரம். எனவே இவ்வாறான விடயங்களையும் நாம் ஆராய வேண்டும். மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பிலான விசாரணையின் நிலைமை என்ன? நாம் அந்த தவறு தொடர்பில் விசாரணை செய்கின்றோம். எனினும் அறிக்கை தொடர்பில் எனக்கு தெரியாது. நீதிமன்றத்தில் தற்போது 2 விடயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அத்துடன் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் கீழ் நாமும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பில் விசாரணை செய்வதற்கு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாட்டிற்கு கொண்டு வர முடியாதா?
சிங்கப்பூர் சிபிஐ சுட்டெண்ணில் 3ஆம் இடத்தில் உள்ளது. நாம் 121வது இடத்தில் உள்ளோம். அவர்கள் அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்த ஏன் தயாராகவில்லை என்பது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அறிக்கை கிடைக்க வேண்டும். நான் வெளிவிகார அமைச்சின் அறிக்கையை பெற்று அவர்கள் குறிப்பிட்டுள்ள விடயத்தை பார்த்து எதற்காக நிராகரித்துள்ளனர் என்பதனை ஆராய வேண்டும். ஊழலுக்கு எதிரான நாடு என்ற வகையில் அதனை நியாயப்படுத்துவதற்கு அவர்களால் விடயங்களை முன்வைக்க முடியாவிட்டால் இது தொடர்பில் எம்மால் சர்வதேச அரங்கில் கேள்வி எழுப்ப முடியும்.